அப்படின்னு. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 3 குணங்கள் பத்தி நான் சொல்ல போறேன். மனுஷங்க நாம இந்த 3 குணங்களால தான் ஆட்டிவிக்கப்படுறோம். அதாவது நமக்குள்ள இந்த 3 குணமே இருக்கும். என்னென்ன குணம்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாத்வ குணம், ரஜஸ், தமஸ். ஸோ இந்த 3 குணங்களுமே நமக்குள்ள இருக்கிறது இயற்கை தான். ஸோ இந்த குணங்கள் நம்மளை எப்படி என்னெல்லாம் பண்ணுதுங்கிறத பார்க்கலாம். யோகிக் பிலாசபில இந்த குணாஸ் மூணுமே நமக்கு ஒரு அடிப்படையான இயல்பு அப்படிங்கிறாங்க. அதை பிரகிருதி அப்படிங்கிறாங்க. அதுதான் நம்மளுடைய இயல்பு. இந்த 3 குணங்கள் இல்லாம ஒரு மனுஷன் இருக்க முடியாது. இது எல்லாமே இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ இது நம்மள எப்படி இந்த குணங்கள் நம்மளுடைய பிஹேவியர், நம்மளுடைய நடத்தை, நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய செயல், இது எல்லாத்தையுமே இந்த குணங்கள் நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, கட்டுப்படுத்தும் அப்படிங்கிறாங்க. ஒரு ஒரு இண்டிவிஜுவல்ஸ்குள்ளேயுமே ஒருத்தருக்குள்ளேயுமே இந்த குண நலன்கள் இந்த குணங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அளவுல இருக்கும். அதாவது ஒரு சிலர்கிட்ட சாத்வ குணம் அதிகமா இருக்கும், ஒரு சிலர்கிட்ட ரஜஸ் குணம் அதிகமா இருக்கும், ஒரு சிலர்கிட்ட தமஸ் குணம். அது மாதிரி நம்ம எல்லாரும் எப்படி வேறுபட்டு நிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 குணங்கள் அதாவது ப்ரப்போர்ஷன்ஸ் பொறுத்து அது அது மூலியமா நம்ம வேறுபட்டு இருக்கிறோம். ஸோ இந்த குணங்களை நம்ம சரியா புரிஞ்சுக்கிறது மூலியமா நமக்குள்ள சுய விழிப்புணர்வு, ஆன்மீக வளர்ச்சி, இது ரெண்டுமே ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த 3 குணங்கள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒண்ணு இல்லாம ஒண்ணு இருக்காது. குணங்கள்னு இருந்தாவே இந்த 3மே நமக்குள்ள இருக்கும். அதுதான் இயற்கை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்ப சாத்வ குணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இது எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பியூரிட்டி, தூய்மை. அவங்க அவங்களுடைய மனசு ரொம்ப தூய்மையா இருக்கும். அதே மாதிரி ஹார்மோனி அண்ட் பேலன்ஸ். ஹார்மனிங்கிறது நல்ல நல்ல இணக்கத்தோடு இருப்பாங்க. அவங்க அவங்க கிட்டயுமே நல்ல ஹார்மோனியோட இருப்பாங்க. அதே சமயம் பேலன்ஸ்டாவும் இருப்பாங்க. ஸோ இதுதான் இந்த சாத்வ குணத்தை குறிக்குது. அவங்க யார்கிட்டயாவது பழகினாலும் சரி, எல்லாமே ஒரு ஹார்மோனியோட இருப்பாங்க. அவங்க பொய் சொல்ல மாட்டாங்க, உண்மையை பேசுவாங்க, நல்லதை தான் செய்வாங்க, நல்லதே பேசுவாங்க, நல்லதுதான் நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி குணநலன்கள் தான் இந்த சாத்வ குணம் அப்படிங்கிறது. அவங்க கிட்ட நல்ல ஒரு நாலேஜ் இருக்கும், உண்மை இருக்கும், கம்பேஷன், கருணையுமே இருக்கும். நாலேஜ் அப்படிங்கும் பொழுது அவங்களுக்கு நல்ல விதமான நாலேஜ் எல்லாமே அவங்க கிட்ட இருக்கும். அவங்க கிட்ட இருந்து நம்ம கத்துக்கிறதுக்கு எக்கச்சக்கமா இருக்கும். அந்த மாதிரி நாலேஜ் அவங்க வச்சிருப்பாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு கிளாரிட்டி ஆஃப் மைண்ட் அண்ட் இன்னர் பீஸ், மன அமைதி நல்லாவே இருக்கும். எந்த சூழல்ல என்ன செய்யணும் அப்படிங்கிற அந்த கிளாரிட்டி ஆஃப் மைண்ட் அவங்களுக்கு இருக்கும் நல்லாவே. அப்புறம் அவங்க என்ன மாதிரி உணவு முறைகள் எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள், நட்ஸு, கிரெயின்ஸு. அதாவது அவங்க உடலுக்கு நல்லது செய்யக்கூடிய, அவங்க உடல் ஆரோக்கியமா இருக்கணும்னா அதுக்கு என்னெல்லாம் உணவுகள் நம்ம எடுத்துக்கணுமோ அது தெரிஞ்சு அந்த மாதிரியான நல்ல பழங்கள் சாப்பிடுவாங்க, காய்கறிகள், அதே மாதிரி நட்ஸு, கிரெயின்ஸு, இதெல்லாம் தானிய வகைகள், இது எல்லாமே அவங்க எடுத்துப்பாங்க. உடலுக்கு கேடு விளைவிக்கிற எந்த உணவையுமே அவங்க சாப்பிட மாட்டாங்க. சரிங்களா? நல்லா தண்ணி குடிப்பாங்க, நல்லா எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, நல்லா தியானம் பண்ணுவாங்க, பிறருக்கு உதவி செய்வாங்க. எந்த வித, அதாவது செல்ஃப் சென்டர்டா, சுயநலமே இல்லாம இவங்க மற்றவங்களுக்கு உதவி செய்வாங்க. அதுவும் நல்ல இன்டென்ஷனோட, எதிர்பார்க்காம எந்த ஒரு, இப்போ நம்ம இந்த உதவி செஞ்சா நமக்கு திருப்பி அவங்க ஏதாவது பெருசா உதவி செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம உதவக்கூடியவர்கள் தான் இந்த சாத்வ குணத்தை சேர்ந்தவங்க. அவங்களுக்கு இதெல்லாம் அவங்க செய்யறதுனால, இந்த பிராக்டிஸ் எல்லாம் அவங்க செய்யறதுனால அவங்க கிட்ட ஞானம் அப்படிங்கிறது நல்லாவே இருக்கும். ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங், ஆன்மீக விழிப்புணர்வும் அவங்க கிட்ட இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம சாத்வ குணத்துல நம்ம இருக்கணும் அப்படின்னா சில விஷயங்களை நம்ம கடைபிடிக்கணும். இப்ப நான் சொன்ன மாதிரி தியானம், யோகா, இதெல்லாம் நம்ம செய்யும் பொழுது நல்ல நம்ம பழங்கள், இது எல்லாமே நம்ம செய்யும் பொழுது நல்ல பிராக்டிஸ், குட் ஹேபிட்ஸ்னு சொல்றோம் இல்லையா? ஸோ இதெல்லாம் நம்ம செஞ்சோம்னா இந்த சாத்வ குணத்தை நம்ம அதிகரிக்கலாம் அப்படிங்கிறது. இப்போ ரஜஸ் குணம் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க. பேஷன் அண்ட் ரெஸ்ட்லெஸ்னஸ், அதாவது டைனமிக்கான பர்சன். இவங்க ரொம்ப சுறுசுறுப்பாகவும், ஆக்டிவ்னா எப்படி ஆக்டிவா இருப்பாங்கன்னா அவங்களுக்கு ஏடிஹெச்டி இருக்குன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இவங்க பயங்கர சூப்பர் ஹைப்பர் ஆக்டிவா இருப்பாங்க. பேஷன் அப்படிங்கும் போது நம்ம இப்போ எல்லாரும் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், பேஷனை ஃபாலோ பண்ணு, ஃபாலோ யுவர் பேஷன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது என்னன்னா அவங்களுக்கு எந்த விஷயத்துல எந்த துறையில அவங்களுக்கு ஆர்வம் இருக்கோ அதுல முழு ஈடுபாட்டோடையும் பயங்கர எனர்ஜியாவும் இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு என்னன்னா ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸா தான் இருப்பாங்க.
அவங்க மனசு வந்து காமாவே இருக்காது. கன்ஃபியூஸ்டா தான் இருப்பாங்க. ஆனா அவங்க நினைச்சத கண்டிப்பா அடைஞ்சிருவாங்க. ஸோ இவங்க வந்து ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா, அதாவது இவங்க ஒரு விஷயத்த செய்யணும்னு ஆசைப்படுறாங்கன்னா, அத கண்டிப்பா அடைஞ்சிருவாங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு எனர்ஜி இருக்கும். அத அடையக்கூடிய எனர்ஜி இவங்க கிட்ட கண்டிப்பா இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு ஆக்டிவான பெர்சனும் கூட. இவங்க வந்து மத்தவங்களுக்கு உதவி செய்யும் பொழுது, பிரதிபலன் இல்லாம உதவி செய்ய மாட்டாங்க. ஏதாவது அவங்களுக்கு வந்து அதனால லாபம் இருக்கா அப்படிங்கிறத பார்த்து தான் உதவி செய்வாங்க. ஸோ லாப நோக்கத்தோட தான் எல்லாமே அவங்க பண்ணுவாங்க. அவங்க நல்லதே செஞ்சா கூட அவங்க இன்டென்ஷன் எப்படி இருக்கும்னா, ஒரு அன்னதானம் பண்றாங்கங்கும் போது, ஓகே நான் அந்த அன்னதானம் நான் பண்றேன். நான் வந்து இந்த இந்த இடத்துலயே நான் ஃபேமஸ் ஆயிடுவேன். எனக்கு நல்ல பேரு கிடைக்கும். என்ன 4 பேர் வந்து மதிப்பாங்க. நான் போற இடத்துல எல்லாம் எனக்கு மதிப்பு, மரியாதை எல்லாம் கிடைக்கும். அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன்ல தான் இவங்க வந்து இருப்பாங்க. எதுவுமே அவங்களுக்கு வந்து லாபம் இருந்தாதான் அவங்க செய்வாங்களே, இல்லைன்னா அவங்க செய்ய மாட்டாங்க. ப்ரமோட்ஸ் டைனமிசம் அண்ட் கிரியேட்டிவிட்டி பட் ஆல்சோ அஜிடேஷன். அதான் இது வந்து என்னன்னா டைனமிக்காவும் இருப்பாங்க. அவங்களுக்குள்ள வந்து அந்த கிரியேட்டிவிட்டி நல்லா, அவங்களுடைய வேலை பார்த்தீங்கன்னா இனோவேட்டிவா நல்லா அற்புதமா எல்லா வேலையும் செய்வாங்க. ரொம்ப டேலண்டடாகவும் இருப்பாங்க. பட் இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து லாபம்னு அவங்களுக்கு கிடைச்சா மட்டும்தான் அதை செய்வாங்க. இவங்க சாப்பாடு உணவு பழக்கம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா காரமா சாப்பிட்ற ஐட்டம்ஸ், காரமா இருக்கிறதெல்லாம் நல்லா சாப்பிடுவாங்க, சால்ட்டியா. அதே மாதிரி ஹெல்தியா இருக்கிறதுக்கு, ஹெல்தி ஃபுட்டுங்கிறதுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. ஆனா அது வந்து டேஸ்டி ஃபுட்டா இருக்கணும். ஃபுட்டு வந்து ஹெல்தியா இருக்கும், எனக்கு நல்லா டேஸ்டா இருக்கணும்ப்பா ஃபுட்டு, அதே மாதிரி வெரைட்டியா இருக்கணும் அப்படிங்கிறது. கேஃபினேட்டட் ட்ரிங்க்ஸ், அதே மாதிரி இந்த காஃபி டீ இதெல்லாம் வந்து அதிகமா அவங்க எடுத்துப்பாங்க. அது வந்து சில சமயம் வந்து அதுக்கு அடிக்டடா கூட இருப்பாங்க. இந்த இதெல்லாம் குடிக்காம என்னால இருக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி அதை அதிகமாகவும் எடுத்துப்பாங்க. ஸோ நிறைய ஃப்ரைட் ஐட்டம்ஸ் வந்து சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி சாப்பிடும் பொழுது அவங்களுக்கு அந்த மனசுக்குள்ள இந்த ரஜஸ் அப்படிங்கிற அந்த குணம் வந்து அதிகரிக்க தான் செய்யும். இன்னொன்று இவங்க வந்து லீட்ஸ் டு டிசையர் டிரைவ் அண்ட் ஆக்ஷன் அண்ட் இம்பேலன்ஸ் இஃப் எக்ஸசிவ். ஸோ இவங்க வந்து அவங்களுக்குள்ள இருக்க ஆசை தான் அவங்கள வந்து வழி நடத்தி செல்லுமே, அதுதான். அதனால அவங்களுக்குள்ள வந்து என்னன்னா ஒரு இம்பேலன்ஸ் இருக்கும். ரொம்ப அதிகமான கோபம், அவங்களுடைய குணத்துல பாத்தீங்கன்னா அதிகமா கோவப்படுறது, இல்ல அதிகமா வந்து பயப்படுறது, ஒரு எக்ஸ்ட்ரீம் தான் இருப்பாங்க. ஒன்னு இப்படி இருப்பாங்க, ஒன்னா அப்படி இருப்பாங்க. ஈகோ டிரைவனா தான் இருப்பாங்க இவங்க எப்பவுமே. சோ அதுலதான் நிறைய அந்த ஆசைகள் அதெல்லாம் வருது. பொதுவா நீங்க அரசியல்வாதிங்க எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க எல்லாம் இந்த ரஜசிக் குணத்துல தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து தன்னுடைய கட்சி வந்து ஜெயிக்கணும்ன்றதுக்காக அவங்க என்ன வேணா பேசுவாங்க. அவங்க ஜெயிக்கணுங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் வந்து அவங்க நேச்சருக்கு அகைன்ஸ்டா கூட நிறைய செய்வாங்க. ஸோ அதனால இந்த ரஜசிக் குணம்ங்கிறது வந்து கொஞ்சம் எக்ஸசிவ் எமோஷன், அந்த எமோஷன் வந்து அதிகமா இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதாவது கோபம், நெகட்டிவான எமோஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் அதிகமா இருக்கும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது வந்து தமஸ் குணம். தமஸ் குணம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இனர்ஷியா, அப்படியே ஒண்ணுமே செய்யாம அப்படியே ரெஸ்ட்லயே இருப்பாங்க. வேற யாராவது அவங்களுக்கு வேலை செஞ்சு கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு குணம் தான் இந்த தமஸ். டார்க்னஸ் அண்ட் இக்னோரன்ஸ். இவங்களுக்குள்ள வந்து அறியாமை வந்து எக்கச்சக்கமா இருக்கும். அதாவது ஒரு வேலை, அவங்களுடைய வேலையை கூட மற்றவங்க செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி, ஆஃபீஸ்ல கூட இந்த வேலையை நீ செஞ்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அது ஆக்சுவலா அவங்க செய்ய வேண்டிய வேலையா இருக்கும், பட் அதை அடுத்தவங்க தலையில தள்ளுவாங்க. இவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப எப்படின்னா சோம்பேறியா இருப்பாங்க. அப்படியே ரெஸ்ட்லயே இருக்கணும்னு தான் இருப்பாங்க. ஸோ லேசினஸ், கன்ஃபியூஷன் அண்ட் நெகட்டிவிட்டி. அவங்க வந்து வாயை திறந்து பேசினாவே நெகட்டிவான வார்த்தைகள் தான் பேசுவாங்க. மற்றவங்களை குறை சொல்றது, தன்னை பத்தியே நல்லாவே பேசிக்க மாட்டாங்க. எந்த ஒரு சுச்சுவேஷன் பத்தியுமே ஒரு நெகட்டிவான ஒரு அபிப்பிராயம் தான் இருக்கும். நெகட்டிவ் பிலீஃப் சிஸ்டம் இருக்கும். எப்பவுமே என்ன பண்றதுன்னு தெரியாத ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்லயே தான் இருப்பாங்க. இவங்களும் வாழ மாட்டாங்க, அடுத்தவங்களையும் வாழவே விட மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு நேச்சர் தான் இந்த தமஸ் குணத்தை சேர்ந்தவங்க. அவங்க எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப ஹெவினஸோட, ஒரு டல்னஸ் அண்ட் லேக் ஆஃப் கிளாரிட்டி. கிளாரிட்டியே இருக்காது. அவங்க அப்பியரன்ஸே எப்படி இருக்கும்னா ஒரு மாதிரி பல்கா இருப்பாங்க, அப்படியே டல்லா, அவங்க ஃபேஸே ஒரு டல்னஸோட இருக்கும். அந்த மாதிரி அவங்கள பார்த்தாவே உங்களுக்கு வந்து நெகட்டிவிட்டி அவங்க கிட்ட இருந்து வந்து ஒட்டிக்கும். அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் ஆரால தான் அவங்க சுத்திட்டு இருப்பாங்க. அவங்க சாப்பிட்ற சாப்பாடு பார்த்தீங்கன்னா ஸ்டேல், அதாவது பழைய சாப்பாடை வந்து சாப்பிடுவாங்க. உடம்ப பத்தி ஒரு துளி கூட கவலைப்பட மாட்டாங்க. சாப்பிட்டா நமக்கு கெடுதல் ஆச்சு அப்படிங்கிறத பத்தி ஒரு கவலையும் இல்லை. நல்லா ஜங்க் சாப்பிடுவாங்க, பழசும் நல்லா சாப்பிடுவாங்க. அதே மாதிரி ஓவர் குக்டான ஃபுட்டை கூட நல்லா சாப்பிடுவாங்க. இவங்களுக்கு வந்து எதை பத்தியுமே கவலையே இல்லை. சும்மா அப்படியே வெட்டியா டைம் பாஸ் பண்றது, இப்போ ஃபோன் எடுத்தா கூட ஃபோன்ல மணிக்கணக்கா ஸ்பெண்ட் பண்றது, இந்த மாதிரி ஒரு எய்ம்லெஸ்ஸா, அவங்களுக்குன்னு ஒரு குறிக்கோளோ இதை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஒண்ணுமே இருக்காது. சும்மா எய்ம்லெஸ்ஸா இருந்துட்டே இருப்பாங்க. இவங்களோட சேர்ந்தா இவங்களோட சேர்ந்தா நம்மளும் வந்து அந்த நிலைமைக்கு ஆயிடும். அந்த அளவுக்கு அவங்க அவங்க அப்படி இருப்பாங்க. அவங்க எனர்ஜி வந்து ஹைலி நெகட்டிவா இருக்கும். ஸோ லீட்ஸ் டு டில்யூஷன் அண்ட் லேக் ஆஃப் ப்ராக்ரஸ் இஃப் டாமினன்ட். அதாவது
இந்த குணம் வந்து என்னன்னா அதிகமா இருக்கும் பொழுது அவங்க வந்து ஒரு கற்பனை உலகத்திலேயே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. தமசிக் குணம் வந்து அதிகமா இருந்துச்சுன்னா ரொம்ப கற்பனை உலகத்திலேயே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. எதுலேயுமே ஒரு வளர்ச்சியே பார்க்க மாட்டாங்க. ஸோ இது டாமினன்ட் குணமா இருந்துச்சுன்னா, ஸோ அப்படியே அவங்க வாழ்க்கையும் வந்து அப்படியே ஸ்டாக்னேட் ஆன மாதிரி எந்த ஒரு சேஞ்சும் இல்லாம அப்படியே தான் இருந்துட்டு இருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த தமசிக் குணம். அடுத்தது இப்ப பேலன்ஸ் ஆஃப் குணாஸ் அப்படின்னா, ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மூன்று குணங்களுமே மனுஷங்களுக்குள்ள இருக்கு. ஸோ இந்த மூன்று குணங்களுமே எப்படி இருக்கணும்னா பேலன்ஸ்டா இருக்கணும். இந்த குணத்தை வந்து இப்ப எந்த சூழ்நிலைக்கு எந்த குணத்தை நம்ம பயன்படுத்தணுங்கிறது நமக்கு தெரிஞ்சு அந்த குணத்தை வந்து நம்ம பயன்படுத்தணும். லைஃப் இஸ் அபவுட் பேலன்சிங் தம் கான்சியஸ்லி. ஓகேங்களா? ஸோ அது லைஃப் நமக்கு என்னன்னா இந்த குணாஸை வந்து நம்ம கான்சியஸா வந்து பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணுங்கிறது தான். ஏம் இஸ் டு கல்டிவேட் சாத்வா கிளாரிட்டி அண்ட் பீஸ். உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி வேணும், பீஸ் வேணும்னா உங்களுக்கு வந்து சாத்வ குணத்தை நீங்க வந்து வளர்த்துக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கே நீங்க வந்து அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களை நீங்க நமக்குள்ள எந்த குணம் அதிகமா இருக்கு, ஓ ஓகே நமக்குள்ள ரஜஸ் குணம் அதிகமா இருக்கு, அப்போ நம்ம சாத்வ குணத்தை வந்து கொஞ்சம் அதிகரிக்கணுங்கும் போது அந்த சாத்வ குணத்துக்கு நீங்க என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் செஞ்சு அதை பேலன்ஸ் பண்ணணும். ஏன்னா ஒரு 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 குணம் அதிகமா ஒரு குணம் கம்மியா இந்த மாதிரி இருக்கும் பொழுது நமக்குள்ளேயே இந்த குணத்துல வந்து இம்பேலன்ஸா இருந்தோம்னா, ஸோ அந்த குணங்கள் தான் நம்மளுடைய எண்ணம், உணர்வு, அதுக்கப்புறம் நம்மளுடைய பிஹேவியர் இது எல்லாத்தையுமே கட்டுப்படுத்துதுங்கிறனால ரொம்ப 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 முக்கியம் அந்த குணத்தை நம்ம வந்து பேலன்ஸ்டா வச்சுக்கிறது. யூஸ் ரஜஸ் பாசிட்டிவ்லி ஃபார் எனர்ஜி அண்ட் growth. ஸோ இப்போ வந்து ஒரு வேலையை நீங்கள் ஒரு கோல் செட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை அடையணும்னு நினச்சிட்டிங்கன்னா நீங்கள் ரஜசிக் குணத்தில் இருக்கணும். அதை வந்து கரெக்டாக பாசிட்டிவாக யூஸ் பண்ணணும். ஏன்னா ரஜசிக் குணம்ங்கிறது ஃபுல்லாக ஆக்டிவாக இருப்பாங்க, ஓவர் டைனமிக்காக இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் உங்களுடைய க்ரோத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த குணத்தை. ரெடியூஸ் தமஸ் த்ரூ அவேர்னஸ் அண்ட் டிசிப்ளின். ஸோ தமஸ் உங்களுக்கு அதிகமாக இருக்கு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா அதுக்கு நீங்கள் விழிப்புணர்வை அதிகரிக்கணும். டிசிப்ளினாக இருக்கணும். டிசிப்ளினா நல்ல பழக்கங்கள், அதாவது ஒரே நேரத்தில் நம்ம வந்து நல்ல பழக்கங்களை இப்போ காலையில் எக்ஸசைஸ் செய்யணும்னா அதே டைமில் நீங்கள் எக்ஸசைஸ் செய்யணும். அதே மாதிரி மெடிடேஷன், இதெல்லாம் வந்து ஒரு நாள் செய்யறது ஒரு நாள் செய்யாமல் இருக்கிறது அப்படிங்கிற டிசிப்ளினா எவ்ரிடே அதை நம்ம தொடர்ந்து செய்யறது மூலியமா நம்ம இந்த தமஸ் குணத்தை வந்து நம்ம பேலன்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. ஸோ பாத் டு செல்ஃப் ரியலைசேஷன். அவேர்னஸ் ஆஃப் த குணாஸ் பிரிங் இன்னர் மாஸ்டரி. அதாவது இந்த குணங்களை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியுதுன்னு வச்சுக்கோங்க, அது உங்களுக்குள்ள என்ன கொண்டு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னர் மாஸ்டரி. அதாவது அந்த குணங்களுக்கெல்லாம் நீங்களே மாஸ்டர் ஆயிடுவீங்க. ஸோ அதனால இந்த குணங்களை பத்தி நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். பை டிரான்செண்டிங் த குணா ஒன் அட்டைன் லிபரேஷன், அதாவது மோக்ஷா. ஸோ நம்ம வந்து இந்த குணங்கள் கிடையாது, இந்த உணர்வுகள் நம்ம கிடையாது, இந்த குணங்கள் நம்ம கிடையாது, நமக்கே தெரியும் நாம இந்த மனம் கிடையாது, நம்ம இந்த உடல் கிடையாது, இந்த குணங்களும் நம்ம இல்லை. ஸோ இதை நம்ம வந்து புரிஞ்சுக்கும் பொழுது நம்ம லிபரேஷன் சொல்லக்கூடிய அந்த மோக்ஷாவை நம்ம அடைவோம். யோகா, மெடிடேஷன் அண்ட் மைண்ட்ஃபுல் லிவிங் ஹெல்ப் ரைஸ் பியாண்ட் த குணாஸ். ஸோ நம்ம இந்த யோகா பண்றது, மெடிடேஷன் பண்றது, மைண்ட்ஃபுல்லா நம்ம வாழ்க்கையை வாழ்றது, இது எல்லாமே வந்து இந்த குணங்களுக்கு அப்பாற்பட்டவங்க தான் நாமங்கிற அந்த புரிதல் நமக்குள்ள வந்துடும். பகவத்கீதா வந்து இது என்ன சொல்லி கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பகவத்கீதா டீச்சர்ஸ் டிட்டாச்மெண்ட் ஃப்ரம் த குணாஸ் ஃபார் ஸ்பிரிச்சுவல் ஃப்ரீடம். இதை தான் பகவத்கீதா வந்து நமக்கு சொல்லுது. அதாவது நம்ம வந்து அந்த டிட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது வந்து பற்றோடு இல்லாம பற்றற்று இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ அந்த மாதிரி இந்த குணங்கள்ல இருந்து நீங்க பற்றற்று இருக்கும் பொழுது உங்களுக்கு அந்த ஆன்மீக சுதந்திரம், ஸ்பிரிச்சுவல் ஃப்ரீடம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் மாஸ்டர்ஸ். ஸோ இப்போ இந்த மூன்று குணங்கள் வந்து நல்லா தெரிஞ்சுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதுல கன்க்ளூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 3 குணாஸ், அதாவது சாத்வம், சாத்வ குணா, ரஜஸ் குணா அண்ட் தமஸ், இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையை வந்து வடிவமைக்குது. ஓகேங்களா? அண்ட் கான்சியஸ்னஸ், இது ரெண்டுமே, இந்த குணாஸ் நம்மளுடைய கான்சியஸ்னஸ் ரெண்டுமே சேர்ந்து தான் நம்மளுடைய வாழ்க்கையை வடிவமைக்குது. த்ரூ செல்ஃப் அவேர்னஸ், அதாவது ரைட் ஃபுட்டு அண்ட் ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் வி கேன் பேலன்ஸ் தெம். செல்ஃப் அவேர்னஸ்னாலையும் சரியான உணவு, அதுக்கப்புறம் நம்ம இந்த ஆன்மீக பயிற்சி, நம்ம தியானம் பண்றது, யோகா பண்ணி, ஈவன் நீங்க டெம்பிளுக்கு போறது கூட ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ இதெல்லாம் நம்ம பண்றதுனால என்னன்னா நம்ம இந்த குணங்களை பேலன்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. ரைசிங் பியாண்ட் த குணாஸ் லீட்ஸ் டு ட்ரூ பீஸ், விஸ்டம் அண்ட் லிபரேஷன். ஸோ இந்த குணங்கள் எல்லாம் நான் கிடையாது, நான் இதுக்கும் அப்பாற்பட்டவன்கிறத உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க வந்து அமைதி, ஞானம், அதுக்கப்புறம் இந்த சுதந்திரம், அதாவது லிபரேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிரும் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த 3 குணங்களுக்கும் வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்டோரியோட நான் முடிச்சுக்கிறேன்.
3 நண்பர்கள் இருக்காங்க. அந்த 3 நண்பர்களும் வந்து ஒரு நதிக்கரைக்கு போலாம். அது வந்து புனித நதி. அந்த நதிக்கு நம்ம போய் நீராடினா நம்மளும் செஞ்ச பாவங்கள் எல்லாம் போயிடும். நம்ம தூய்மையா ஆயிடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணி இந்த 3 நண்பர்களும் வந்து பயணிக்கிறாங்க. ஸோ அவங்க பயணம் செய்யற இடம் எப்படி இருக்குன்னா ஒரு காட்டு பகுதி. அந்த காட்டை தாண்டி போனாதான் வந்து அந்த நதிக்கரை இருக்கு. ஸோ இப்படியே 3 பேரும் போயிட்டு இருக்காங்க. அதுல முதல் நண்பன் வந்து அங்க இருக்க அந்த காட்டோட அழகை ரசிக்கிறான். ஏன்னா அது அவ்வளோ அடர்ந்த காடா இருக்கு. அதுக்கப்புறம் அந்த காத்து பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு நல்ல இனிமையா இருக்கு. அந்த காத்து அவன் மேல படும் அந்த காத்தை ரசிக்கிறான். அதுக்கப்புறம் அந்த மரங்கள் மேல இருக்கிற அந்த பறவைகளுடைய சத்தம் இது எல்லாத்தையும் அந்த இயற்கையை வந்து ரசிச்சுட்டு அந்த பயணமே அவனுக்கு ரொம்ப இனிமையா இருக்கு. ஸோ அப்படியே போய் அந்த நதிக்கரையை வந்து சேர்ந்து அவன் வந்து எனக்கு வந்து எல்லா சந்தோஷத்தையும் தா அப்படின்ற மாதிரி அந்த நதிக்கிட்ட பிரார்த்தனை செஞ்சுட்டு அந்த நதியில வந்து நல்லா குளிச்சுட்டு வரான். ஸோ அவனுக்கு வந்து மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைச்சிருது. ரெண்டாவது நன்மை வந்து போயிட்டே இருக்கான். ஸோ அவனுக்கு என்னன்னா நான் இப்ப இதெல்லாம் பண்றதுனால எனக்கு என்ன கிடைக்க போகுது, என்னவோ போ ஏதோ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதட்டத்தோடையும் ஒரு குழப்பத்தையோடையும் அப்படியே போயிட்டு இருக்கான். சரி நம்ம இதெல்லாம் பண்றதுனால கண்டிப்பா நமக்கு ஏதாவது நல்லது கிடைக்கும், அதை வச்சு நம்ம எதாவது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு கால்குலேஷன்ல போறான். அவனுக்கு வந்து உண்மையான நிம்மதி சந்தோஷம் அப்படி கிடைக்கணுங்கிற மாதிரி இல்லாம அவனுக்கு என்னடானா சோகி நம்ம இது பண்றதுனால நமக்கு ஏதாவது ஒண்ணு கிடைக்கும், சரி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கான். அவனும் போய் சேர்றான். அதே மாதிரி நதியில வந்து பிரார்த்தனை பண்றான். அப்புறம் குளிச்சுட்டு வந்துடுறான். இந்த மூணாவது ஒருத்தன் இருக்கான். அவன் வந்து என்ன பண்றான், இதெல்லாம் பண்ணி என்ன ஆக போகுது, நம்ம அவசியம் இந்த காட்டை வந்து தாண்டி போகணுமா, குளிக்கணுமா அந்த நதியில அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு சோம்பேறித்தனமா இருக்கான். அவனுக்கு வந்து இஷ்டமே இல்லை இதுல, இதனால நமக்கு என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி அவன் என்ன பண்றான், அந்த அவன் பயணமே செய்யல. பாதியிலேயே என்ன பண்ணிடுறான், நிறுத்திடுறான். பாதியில டயர்ட் ஆகி படுத்து தூங்கிடுறான். ஸோ இதுல நீங்க இந்த 3 பேர்த்துலயும் பாத்தீங்கன்னா அந்த முதல் நண்பன் போய் அந்த நதிக்கரையில போய் நீராடுறான் இல்லையா, மன அமைதியோடும் சந்தோஷத்தோடையும், அதுதான் வந்து சாத்துவ குணம். அவன் வந்து பயணம் செஞ்சுட்டு போகும்போது அங்க இருக்கிற அந்த இயற்கையில இருக்க அழகு எல்லாத்தையும் ரசிக்கிறான். அங்க இருக்க அந்த பறவைகளோட சத்தத்தை எல்லாம் கேட்கிறான். அந்த மாதிரி தான் இருக்கணும் சாத்துவ குணத்துல. சோ அவன் வந்து அவனுக்கு கிடைக்க வேண்டிய சந்தோஷம் எல்லாமே கிடைச்சிருது. ரெண்டாவது நண்பன் வந்து இதெல்லாம் பண்ணியும் கூட அவன் போயிடுறான், நதியில குளிச்சிடறான். பட் இருந்தாலும் அவனுக்கு வந்து ஒரு அமைதியாவே ஃபீல் பண்ணல. ஏன்னா அவனுக்கு வந்து இதனால நமக்கு ஏதோ ஒண்ணு கிடைக்கணும், நமக்கு ஏதோ ஒரு லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த இன்டென்ஷன்லயே அவன் செய்யறான். ஸோ இருந்தாலும் அவன் அது நதியில குளிச்சா கூட அவன் மனசு வந்து அமைதியா இல்லை, அப்பவும் கன்ஃபியூஸ்டாவே தான் இருந்துட்டு இருக்கு. மூணாவது நண்பன் இது எதுவுமே அவனுக்கு பண்ண பிடிக்கல, ரொம்ப சோம்பேறியா இருந்துட்டான். ஸோ அவன் வந்து நதிக்கரையை போய் அடையவே இல்லை. ஸோ இதுதான் வந்து இந்த சாத்வ குணம், ரஜஸ் குணம், தமஸ் குணம்ங்கிறது. ஸோ தமஸ் குணத்துல நம்ம இருந்தோம்னா நம்ம கண்டிப்பா வந்து வாழ்க்கையில அடைய வேண்டியதை அடைய மாட்டோம். ஆனா இது மூணுத்தையுமே நம்ம பேலன்ஸா பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கண்டிப்பா நம்மளுடைய வாழ்க்கைய நல்ல விதமா கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே மாஸ்டர்ஸ், இதோட நான் எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ.